ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன சூத்திரவாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான வெறித்தனமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். ஒரு சிம்பிள் ஒன்லைன், ஒரு சப்ப கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்ப கதையை ஒரு பங்கமான படமா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த படம் பாதி படம் வரைக்குமே ஒரு டிராமாவா போகும். பாதி படத்துக்கு மேல ஒரு கிரைம் நடக்கும். அந்த கிரைமுக்கு அப்புறமா சும்மா பத்திட்டு பஞ்சா பறக்கும். இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க டைமுக்கு இந்த படம் ஒர்த்தான படமா இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஏற்கனவே ஆஃப்லைன்ல ஹோல்சேல் பிரைஸுக்கு வாலெட், பெல்ட், பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்க மக்களே. உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல வாலெட், பெல்ட், பேக் அப்படின்னு சொல்லிட்டு இது வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நீங்க புதுசா கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல அப்படின்னா ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதையும் சேல் பண்ண ஆசைப்படுறீங்க, இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் பேர் போட்டு இந்த போட்டோ போட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க 10 வாலெட் வாங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும். அதாவது நான் 500 ரூபாய் 600 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, நான் பல்கா செய்யறதுனால அதை உங்களுக்கு 250 கொடுக்க முடியும் மக்களே. வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. டீடைல் எல்லாமே நீங்க கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மணியை கட்டிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஒரு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல பாதி பசங்க ஒரு கிளாஸுக்கு வரவே இல்லை. அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு டீச்சர் கிட்ட போயிட்டு, நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி பாதி பேரு பங்க் அடிச்சிட்டு அந்த சாருடைய டியூஷனுக்கு படிக்க போயிட்டாங்க, நாங்களும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாச்சிட்டு போயிட்டு உட்கார இவங்க செமையா கடுப்பாகிறாங்க. முக்காவாசி பேரு இங்க ஒழுங்காவே படிக்க வர மாட்டாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா கூட பாதிலேயே கிளாஸ கட்டடிச்சிட்டு அந்த சாருடைய டியூஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, சரி ஓகே நம்ம நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கே போலாம், அங்க போயிட்டு நேரடியா சாரை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் மக்களே வந்து கேஸ்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தா ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வராரு. நம்ம ஹீரோ மொட்டை மாடியிலேயே மேலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. காசுக்காகலாம் கிடையாது, யாராவது படிக்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு டியூஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்க டியூஷன்ல எங்க பொண்ணையும் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா சேர்த்துப்பேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் டவுட் கேட்டு வந்தான், அந்த பையனுடைய டவுட்டை கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்கிட்டயும் வந்து கேட்பான். அந்த பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் 4-8 ஆச்சு. இப்போ எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போறாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த பிரின்சிபலும் டீச்சரும் வராங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, எல்லாரும் பங்க் அடிச்சுட்டு இங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பயங்கரமா போயிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது, அப்போ பிரின்சிபல் பொறுமையா சொல்றாங்க, இந்த மாதிரி இப்போ பசங்களாம் ஒழுங்காவே கிளாஸுக்கு வர மாட்டாங்க, எந்த பீரியடையும் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க, பாதியோட கிளம்பி நேரா இங்க வந்துடுறாங்க, பசங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது, அப்படியா இவனுங்க பங்க் அடிச்சுட்டு வராங்களா? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 மணிக்கு மேல தான் நான் கிளாஸே நடத்திக்கிட்டு இருக்கேன், எதுக்கு பங்க் அடிக்கணும் நான் கேக்குறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா பசங்க பங்க் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேல போகும்போது பசங்களாம் கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா கிளாஸ கட் அடிக்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி கிளாஸை கட் அடிச்சுட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா நான் கிளாஸே நடத்த மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன கொஸ்டின் இருக்கோ எல்லாத்துக்கும் ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு. ஏதோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே போயிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிணறு இருக்கான், அந்த கிணத்துல யாரோ கோழி கழிவுகள்லாம் கொண்டு கொட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு இவன் தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவனையே தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, யாரோ வண்டியில வந்து அந்த கழிவுகள்லாம் தூக்கி கொட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல இந்த பையன் போயிட்டு கேட்க போட்டு பொழந்து அமுச்சு விட்டுறாங்க. அவனுங்க யாருன்னே தெரியல, போயிட்டு என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா கேட்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டரை இவர் அமுச்சு வைக்கிறாரு. இந்த மாஸ்டர் ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சவரு, இந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷன். அதே போல இவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிருப்பாரு. அதனால தான் எல்லாரும் மாஸ்டரு மாஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நியாயமான நேர்மையான மனுஷன், அதனாலேயே ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா டியூஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அதுல ஒரு பையன் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு ஆரியா, அந்த பையன் பேரு சோடியான்னு வச்சுக்கலாம். 2 பேரும் கிளம்பும் போது இவங்க மட்டும் தனியா பேசிக்கிட்டே போறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஒன்னா போன வேலைக்காவாது, நான் முதல்ல போனேன், நீ பின்னாடி வா, நாளைக்கு வரும்போது அந்த சகப்பு கலர் சட்டை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போறா. இவனும் அதுக்கப்புறம் கிளம்புறான். இப்போ படிக்கிறவங்க போயிட்டு வரவங்க அப்படியே ஒரு பாட்டு மாதிரி போட்டு இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போனோன்னே இந்த பொண்ணுடைய அண்ணன் இந்த பொண்ணை போட்டு பொலன்னு பொழக்கிறான், பயங்கரமா அடிக்கிறான்.
அம்மா வந்து ஏன்டா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொண்ணா அடக்க ஒடுக்கமா நான் சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறாளா, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா, இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னா ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டு நடக்கணும், இவளால என் மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா, இதுக்காக இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல மக்களே. இந்த பொண்ணு அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்க அப்பா அம்மா அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஆரியா போயிட்டு ஸ்கூல் டீச்சர் கிட்ட இந்த மாதிரிலாம் எங்க அண்ணன் போட்டு அடிக்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டெய்லி இதே தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் போயிட்டு கேக்குறேன் அப்படின்னு நீங்க போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா திருப்பி என்னை தான் போட்டு பொழப்பான். வேணாம் டீச்சர், மறுபடியும் அவங்க கிட்ட என்னால அடி வாங்க முடியாது அப்படின்னும் போது நான் வேணா அந்த போலீஸ் சார் கிட்ட வந்து பேசுறேன், நீ கவலைப்படாம கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில சூர்யா ஆரியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வரா. என்னடா சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு வர சொன்னா வேற என்னமோ கோமாளி மாதிரி போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, சரி உன் முகத்துல என்ன காயம், மறுபடியும் நீ கிறிஸ்மஸ வீட்லயே கொண்டாடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அடிக்கிற விஷயம் இந்த பையனுக்கு நல்லாவே தெரியும் போல அப்படியே புலம்பிட்டே போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த டீச்சர் ஸ்டேஷனுக்கே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவன் நேத்து அந்த பொண்ணை போட்டு சமயம் அடிச்சிருக்கான், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் பேரு விவேக் மக்களே. அந்த பையன் காலேஜ் படிக்கும் போது தான் இந்த பொண்ணை வந்துட்டு அம்மா கர்ப்பமாகிட்டு பெத்து எடுத்திருக்காங்க. நீ காலேஜ் படிக்கும் போது உங்க அப்பா அம்மாக்கு குழந்தை பிறகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செமையா கலாய்ப்பாங்களாம். அப்படி கலாச்சி இவனுக்கு பயங்கரமா வெறுப்பாயிட்டு அந்த தங்கச்சிக்காரிய பிடிக்காம போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது நொட்டக்காரன்னு சொல்லி அடிச்சுட்டே இருப்பானா. இப்ப கூட அதே போல நேத்து செமையா போட்டு அடிச்சிட்டான். அவனை கூப்பிட்டு என்னன்னு கேட்டு வான் பண்ண முடியுமா, நான் சொன்னேன் இல்ல அவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்றாதீங்க, நீங்களா கேட்ட மாதிரியும் நீங்களா கூப்பிட்டு வான் பண்ற மாதிரியும் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா திரும்பவும் அவன் ஆரியாவை போட்டு செமையா அடிப்பான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாம போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு சூர்யா அப்பா கூட சேர்ந்துட்டு அவங்க வயல்வெளியை போயிட்டு பண்ணி அதுக்கப்புறம் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க பொரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொரிய பார்க்கவே பயங்கரமா இருக்கு மக்களே. டே நைட் டைம்ல இந்த பக்கம் வரும்போது பாத்துவா, பொரியல காலையில வச்சா அவ்வளவுதான், ஆளே காலி, காலையே கூட துண்டா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனும் பயந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. போலீஸ் போற வர வண்டியெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பொண்ணு வண்டியில வந்துகிட்டு இருக்கா. ஸ்கூட்டில முன்னாடி நம்பர் பிளேட்டை காணும், பின்னாடி இருக்கு. அந்த லைசன்ஸை கேட்டா கனடாவுடைய லைசன்ஸை தூக்கி காமிக்கிறாங்க. ஏமா உனக்கு டிரைவ் பண்ண தெரியும் அப்படின்றதுக்கு வேணா இதை வச்சு ஒத்துக்கலாம், ஆனா இந்த ஊர்ல டிரைவ் பண்ணும் அப்படின்னா இந்த ஊருடைய டிரைவிங் லைசன்ஸ் வேணும், லைசன்ஸே இல்லாம வண்டியை ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணுடைய வண்டி அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆரியாவுடைய அண்ணனை வர சொல்லியிருக்காரு. வர வச்ச உடனே ஓங்கி ஒரே போடு காதாமட்லியே. அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிளும் வந்து அடிக்கிறாரு. இங்க பாரு, நான் உன்னை எதுக்கு அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவனே தெரியாது, ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. இப்ப இவன் வெளியே வரும்போது அந்த மாஸ்டர் கூடவே ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டருடைய மருமக அப்படின்னா சொந்தக்கார பொண்ணு. இந்த மருமக அண்ணன்காரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. எல்லாமே ஓகேவா, போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் உனக்கு ஈஸியா கிடைக்குமா, நான் உனக்காக தான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கா, அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு இங்க வண்டி ஓட்டி வசமா மாட்டிக்கிட்டா, அதான் மாஸ்டர் கூட்டிட்டு வந்தேன், மாமாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேல அந்த பொண்ணு போயிருப்பா, அந்த பொண்ணு மேல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கும் போது அங்க பார்த்தா நம்ம ஆரியாவும் சூர்யாவும் ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அண்ணங்காரனுக்கு சரியான வெறி மக்களே. இப்ப அந்த மாஸ்டர் ஹீரோ கிட்ட போயிட்டு பேசி இந்த மாதிரி தெரியாம இந்த ஊருக்கு வந்து வண்டி ஓட்டாங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் இந்த அண்ணன்காரன் ஒரு தாடிக்காரன் கிட்ட டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பான். எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது நீ கவலைப்படாத, நான் ஏதாவது உனக்கு பண்ணி கொடுக்குறேன், நம்ம ஏதாவது பண்ணுவோம், நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னும் போது நான் கிளம்பி எங்கேயாச்சும் ஊருக்கு போலான் இருக்கேன், எனக்கு அவளால அவமானத்துக்கு மேல அவமானம் தான் நடந்துட்டே இருக்கு, நான் கண்டிப்பா கிளம்பி வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல 4-5 பேர் ஒன்னா உட்காந்து சரகு போட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுடைய கார் பார்க்கிங்ல காரை யாரோ உடைச்சிட்டாங்களா தொட்டுட்டாங்களான்னு தெரியல, அலாரம் அடிக்குது. அங்க இருந்து ஒருத்தன் ஓடிட்டு இருக்கா மக்களே. இதை ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோடைய டியூஷனுக்கு படிக்க வருவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு கேங்க காமிக்கிறாங்க. மொத்தமா 5 பேரு. இவனுங்க 5 பேரும்
சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு வந்தா 1 by 1 மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னு போயிட்டு பார்த்தா இவனுங்க எல்லாரும் தம் அடிச்சிருக்காங்க. அந்த தம் ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சதுனால மயக்கம் வந்துட்டு இருக்கு போல. நீங்க ஸ்கூலுக்கு தம் அடிக்க தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்கூல்ல இல்ல, வேற ஒரு மறைவான ஸ்பாட்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுங்க எங்கேயோ போயிட்டு தம் அடிக்கிறாங்க. மாத்தி மாத்தி தம் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வாசனை வருது. இந்த ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்பிருக்காங்க. இந்த விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்க அப்பா அம்மாக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னும் போது ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல உழாத குறையா கெஞ்ச, இங்க பாருங்க இதுதான் உங்களுடைய லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா மன்னிக்கவே மாட்டேன், நேரா உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பேசி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த ஆர்யா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆர்யா சூர்யா 2 பேருமே கிளம்பி ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. இந்த ஊருக்குள்ள கைவிடப்பட்ட ஒரு வீடு, அந்த வீட்டுல டெக்கரேஷன்லாம் பண்ணி அங்க போயிட்டு கேக்லாம் கட் பண்ணி ஜாலியா கொண்டாடிக்கிட்டே இருக்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கு எப்படியோ எதிர்ச்சியா இந்த அண்ணங்கார வரான். என்ன தங்கச்சியுடைய சைக்கிள் இங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா அங்க இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொய்யால உங்க 2 பேருக்கும் இதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு போலன்னு பொழக்கிறான். பயங்கரமா அடிச்சு அந்த பொண்ணுடைய கையை உடைச்சிட்டான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோடைய கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிக்கிறாங்க. இந்த சூர்யா இருக்கா பாத்தீங்களா, சூர்யாக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டா இருப்பான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட போயிட்டு நேத்து நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும், அந்த டைம்ல டார்க்கா 6 அடியில ஒரு உருவம் என்னுடைய சன்சைடு மேல ஏறி போன விஷயத்த பார்த்தேன். ஏறி பக்கத்து வீட்டு பக்கமா குதிச்சு எங்கேயோ போனாங்க. சோ கண்டிப்பா எதையோ ஆட்டையை போட்டுட்டு திருட்டு பையன் தான் போனான் போல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அது நான் என்ன விஷயம்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட நீ போயிட்டு விசாரி, ஏதாவது வீட்டுக்குள்ள ஏதாவது காணாம போயிருக்கான்னு விசாரி அப்படின்னு சொல்லும் போது இவன் சும்மா கனவு கண்டிருப்பான் சார் அப்படின்னு, விசாரிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, நீ சும்மா போயிட்டு கேட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்ஸ்டபிளும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரும்போது ஆர்யாவை மட்டும் ஆளக்கானோடி ஆர்யா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டானுங்க. இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு இந்த சூர்யாவும் ஃப்ரெண்டுக்காரனும் நடந்து போகும்போது அந்த அண்ணன்காரன் எங்க 2 பேரையுமே போட்டு செமையா அடிச்சிட்டான். முக்கியமா ஆர்யாவுடைய கையவே உடைச்சிட்டான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணும், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அப்பாவுடைய அந்த இதுக்கு போயிட்டு மிருகத்தை பிடிக்க பொறி வச்சிருப்பாரு. அந்த பொறியை கொண்டு வந்து இவனுங்க பர்த்டே கொண்டாடினானுங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பழைய கிணறு இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல இருந்து காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அந்த கிணறு. அந்த கிணத்துக்கிட்ட டெய்லி இந்த அண்ணன்காரன் வந்து ஏதோ பண்ணிட்டு போறான், இங்க கண்டிப்பா இன்னைக்கும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரியெல்லாம் செட் பண்ணிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த அண்ணங்காரனும் அங்க வரான். ஆனா இவன் எதிர்பார்த்த மாதிரி பொறிக்கு மேல காலை வைக்காம அவன் பாட்னு போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து அந்த சூர்யா பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் டியூஷனுக்கும் போக மாட்டான், ஸ்கூலுக்கும் போக மாட்டான், ஏதோ பயந்து போன மாதிரி, ஏதோ பேய பார்த்து பயந்து போன மாதிரி வீட்லயே இருக்கா மக்களே. அந்த பக்கமா ஹீரோ போகும்போது சும்மா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோவை பார்த்தும் ரொம்ப ரொம்ப பயப்படுறான். நம்ம ஹீரோ சும்மா ஹாய் காமிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ஆர்யா பொண்ணு வேற வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி ஒரு வாரமா ஆர்யா இந்த கிளாஸ் பக்கமே காணோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அண்ணன்காரன் மறுபடியும் அடிச்சு கை காலை உடைச்சிட்டான். அதான் அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியாம வராம இருக்கா அப்படின்னும் போது என்னது கை காலையே உடைச்சிட்டானா, நீங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரு நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு எங்க அந்த அண்ணன்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையனை 2-3 நாளாவே ஆளை காணோம், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. போய் சொல்லாதீங்க, நீங்க கால் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மொபைலையே மறந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டான். அடிக்கடிக்க இந்த மாதிரி ஏதாவது வேலை விஷயமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இல்லனா சொல்லாம கொள்ளாம கூட போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவான். போன மாசம் கூட அந்த மாதிரி தான் போயிட்டு ஏதோ இன்டர்வியூக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே மொபைல கொண்டு வாங்க அப்படின்னும் போது அந்த ஆர்யா பொண்ணு தான் கொண்டு வரா. இந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு, இந்த பொண்ணு கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட்லாம் வேணாம், அடுத்த வாரம் வெளியூருக்கு வேலைக்கு போறான், அவனுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும், இதுக்கப்புறம் என் பொண்ணை அடிக்க விடாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு போனை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தானா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ இதே டைம்ல ஆர்யா சூர்யாக்கு கால் பண்ணும்போது அந்த பையன் போனே எடுக்க மாட்டான், ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணுடைய போன் காலை பார்த்தாலே கட் பண்ணி விட்டுறான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சூர்யா மறுநாள் நைட் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொரிய செட் பண்ணா பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு அன்லாக் பண்ணிட்டு இதை யாருக்கும் தெரியாம மறுபடியும் கொண்டு போயிட்டு அப்பாவுடைய எங்க வச்சிருந்தாலும் அங்கேயே வைக்கலான்னு பார்க்கும்போது அப்பா பாத்துட்டாரு. டேய் இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா உள்ளுக்குள்ள போலாம், சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே உள்ள கூட்டு போறாரு.
சொல்றாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் தான் மக்களே மகாராஜா. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன், சும்மா பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள யாரோ குப்பையை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் கிடைக்க போலீஸும் கிளம்பி வராங்க. போலீஸ் கிளம்பி வந்து கையும் களவுமா யாரு குப்பையை கொட்டுறாங்களோ அவங்கள கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் போது அந்த மாஸ்டருடைய மருமகன்னு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதுக்கு முன்னாடி ஒரு பொட்டிக்கு நடத்திருப்பாங்க. அந்த பொட்டிக்குரிய குப்பையை கொண்டு வந்து ஒன் பை ஒன்னா கொட்டிட்டு இருந்திருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு மாஸ்டர் கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவ எப்பயோ அந்த பொட்டியை க்ளோஸ் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ கிளம்பி அமெரிக்காக்கே போயிட்டா, திரும்பி வர வாய்ப்பே கிடையாது, அமெரிக்காக்கே போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப பொட்டிக்குல இருந்து அந்த குப்பை கருவிகள்லாம் கொண்டு போய் கொட்டுறாங்க இல்லையா, அதனால அந்த கிணறே பாழா போச்சு. இப்ப என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னும் போது, நம்ம வேணா அந்த கிணறை க்ளோஸ் பண்ணிடலாம், சும்மா தான் கிடக்குது, யாரும் அந்த கிணறை யூஸ் கூட பண்ண மாட்டாங்க, யாராவது தவறி கிவறி உள்ளதுக்கு முன்னாடி நம்ம வேணா கிளீன் பண்ணி பக்காவா மூடி விட்டுடலாம் அப்படின்னும் போது, சரி ஓகே அதுக்கான செலவை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னும் போது இவர் ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கிணறை மொத்தமா க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. இதை இந்த பையன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அங்கிருந்து கிளம்புறா மக்களே. இப்போ இதே டைம்ல நம்ம ஆரியாவுடைய அண்ணாவை காணும் பாத்தீங்களா, அண்ணாவை தேடிட்டு இருக்காங்க. அண்ணா அந்த தாடிக்காரன் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, கொஞ்ச நாள் வேற வேலை வெட்டி இல்லாம என்கிட்ட தான் வேலை பார்த்தான், ஆனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டானா என்னன்னு தெரியல, நானும் கால் பண்ணி பார்த்தேன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எப்போ கடைசியா மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு போனா பாத்தீங்களா, அன்னைக்கு தான் இந்த ஆளு கடைசியா மீட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அப்படின் போது, சரி ஓகே நீ கிளம்பு, அவனை எங்கேயாச்சும் பார்த்த அப்படின்னா என்ன பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவரும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. இவரை போ சொல்லிட்டு இந்த தாடிக்காரனுடைய பேங்க் டீடைல், இந்த தாடிக்காரன் எங்க போறான் எங்க வரான் யார்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிளும் சேர்ந்துட்டு ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதுவும் கீழே கிடக்கிற வேஸ்ட் குப்பையெல்லாம் கொண்டு வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனை பார்வையிட கிளம்புறாரு. அப்படி போகும்போது நம்ம சூர்யாவுடைய ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவன் குப்பையெல்லாம் வச்சு ஏதோ பண்ணிருக்கான். அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே நல்லா இருக்கு, இத ஸ்டேஷனுக்கும் கொண்டு வரையா, நான் சும்மா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவனும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறான். ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டே இருக்கும் போது, சரி ஓகே இந்த இது என்ன, இந்த எக்யூப்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாருக்கு தெரியும், சும்மா அந்த உடஞ்சி போன பொட்டி பக்கத்துல பார்த்தேன், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன், என்னெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ கிளம்பு, ஒரு 5-6 நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு சின்ன கருவி மாதிரி இருக்கு, அதை மட்டும் புடிங்கி எடுக்கிறாரு. எடுத்தவரு இதை ஃபாரன்சிக்கு டெஸ்ட் பண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன கரமோ, இதை எதுக்காக ஃபாரன்சிக் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது பேரு பேஸ் மேக்கரா, அதாவது மனுஷனுடைய இதயத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை வச்சு சரி பண்ண பாப்பாங்க, இது இருந்தா ஒரு மனுஷனை உயிர் பிழைக்க வைக்க முடியும். இப்போ இது வெளியே இருக்கு அப்படின்னா இதை யாருக்கு வச்சாங்களோ அவன் இறந்து போயிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு, ஃபாரன்சிக் அனுப்புங்க, ரிப்போர்ட் வந்தா எனக்கு மறக்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. டியூஷன்ல ஆரியா சூர்யா மத்த எல்லாரையும் காமிக்கிறாங்க. இந்த சூர்யா இருக்கா பாத்தீங்களா, இந்த பையன் ஆரியா கிட்ட பேசவே மாட்டான், என்னதான் பேச ட்ரை பண்ணாலும் பேச மாட்டான். இங்க பாரு என்னுடைய அண்ணா அடிச்சாரு அப்படின்றதுக்காக ஏன்ட்ட ஏன்டா பேச மாட்டேன், நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு டீச்சர் கிட்ட சொல்லி அந்த பையன் பேசவே மாட்டான், என்னுடைய அண்ணா அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கான், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஊர்ல ஒரு திருவிழா மக்களே, அந்த திருவிழா டைம்ல அங்க வேஷம் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய டீமும் பாதுகாப்புக்கு வந்திருப்பாங்க. கரெக்டா அந்த மூடப்பட்ட கிணத்துக்கு பக்கத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோ எதையோ கண்டுபிடிக்கிறாரு, அது ஒரு வாலெட். அந்த வாலெட்குள்ள இருந்து ஏதோ ஒரு பாருடைய பில் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த வேஷம் கட்டிட்டு ஆடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி வேஷம் போட்டுட்டு மக்கள் கிட்ட வந்து ஆ ஊனு கத்தி சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, சாமி ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த பையன் மயம் போட்டு கீழே வந்துட்டான். இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஊசிலாம் போட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருந்து காணாம போன ஆரியாவுடைய அண்ணாவுடைய பர்ஸை கண்டுபிடிச்சேன். பர்ஸுக்குள்ள அந்த பையன் கடைசியா பாருக்கு போயிட்டு சரக்கு வாங்கியிருக்கான், அதுக்கான பில் இருக்கு, நம்ம நாளைக்கு அந்த பாருக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னும் போது, ஆனா அந்த பையன் சரக்கே அடிக்க மாட்டான், குடிக்க
குடிக்கிற பழக்கமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருடைய பில்லே கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கேக்குறாரு. இது எல்லாத்தையும் இந்த பையன் கேட்டுக்கிட்டே போறான். இந்த பையனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ டீமோட அந்த பாருக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பார்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் இந்திக்காரனுங்க தான். அவங்க யாருக்கும் ஒண்ணுமே தெரியல. ஒரே ஒரு தமிழால் இருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் கடைசியா ஒரு நாள் வந்திருக்கான். ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு காசை நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க வேணா என் மேடம் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேடம் உடைய பேரை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் வந்துட்டு போயிருக்கான். முக்கியமா கடந்த ஒரு 5-6 நாளா இவன் நேரா பார்க்குள்ள போறான். பார்க்குள்ள போகும்போது கையில எதுவுமே இல்லாம போறான். ஆனா திரும்பி வரும்போது கையில ஒரு சின்ன கருப்பு கவரோட வெளியே போறான் மக்களே. இவன் பேக்ல என்ன கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ பார் முழுக்க தரவா செக் பண்றாரு. செக் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. பாருக்கு பின்னாடி போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த சூர்யாவுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நேரா வீட்டுக்கே போறாரு. அந்த பையன் கூட பேசிட்டு நீ ஒரு டிவைஸ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதை எங்க இருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிக்கிறான். இதுதான் அந்த மாஸ்டருடைய மருமக இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பொட்டிக்கு வச்சு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டையே மொத்தமா இடிச்சு கொண்டு போயிட்டு கொட்டி விட்டாங்க. இந்த குப்பைகளை தான் கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யாரோ அந்த கிணத்துக்குள்ள கொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதே டைம்ல யாரோ அன்னைக்கு உன்னுடைய சன்ஷைடு மேல ஏறி போனாங்க, நீ பார்த்தன்னு சொன்னியே இங்கேயானு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஏறி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி நீங்க ஒரு பேஸ் மேக்கரை கொடுத்தீங்க இல்லையா, அந்த பேஸ் மேக்கர்ல ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்கு. அந்த பிளட் ஸ்டெயின் அதுக்கப்புறம் இந்த பேஸ் மேக்கர்லாம் வச்சு பார்க்கும்போது 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணுக்கு தான் இந்த பேஸ் மேக்கரை பொறுத்திருக்காங்க. முக்கியமா அந்த பேஸ் மேக்கர்ல ஒரு ஆசிட் மாதிரி, அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்றதுக்கு, அது மேக் பண்றதுக்கு ஒரு ஆசிட் யூஸ் பண்ணுவாங்களாம். அது பேசிக்கா ஒரு ஆசிட்னு சொல்லிட முடியாது, அது ஒரு வகையான கெமிக்கல். அந்த கெமிக்கலை ஊத்தி இந்த பொண்ணுடைய பாடியை எரிச்சே கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பேஸ் மேக்கருடைய ஐடியை வச்சு அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி போறாரு. ஒரு பெரிய பணக்கார வீடு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாரையும் காணோம். வெளியே காரு பைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நிக்குது. இந்த ஸ்கூட்டியை பார்த்தோன்னே கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஸ்கூட்டியை அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணு ஓட்டிட்டு வந்தாலே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த பொண்ணை பத்தியும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. அந்த டைம்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ யாரோ அங்க வந்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். முக்கியமா காருடைய அலாம் சவுண்ட் கேட்டு ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். அதை நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா தூரமா இருந்து பார்த்ததுனால அது யாருன்னு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த வீட்டுல இருந்தவங்க இப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாரும் கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. எப்பயாச்சும் ரொம்ப ரேரா வருவாங்க அப்படின்னும் போது வேற யாரெல்லாம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அங்க கார் நிக்குது பாத்தீங்களா, கார்ல டேஷ் கேம் இருக்கும். அதை கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போறா. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அண்ணன்காரன் தான் ஸ்கூட்டியை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறான். அவன் தான் தெரியாம காரை டச் பண்ண அந்த கார்ல அலாம் ஆன் ஆயிருக்கு. இந்த பயவுல பயந்துட்டு ஓடி இருக்கா மக்களே. இந்த விஷயம் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. 7 நாளைக்கு முன்னாடி அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணு காணாம போயிருக்காங்க. காணாம போன அன்னைக்கு கரெக்டா இவன் பைக்கை கொண்டு வந்து விட்டு போயிருக்கான். 7 நாள் கழிச்சு அந்த பையன் சரக்கு வாங்க போயிருக்கான். சரக்கு வாங்கின கையோட காணாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணுடைய பேரு பெட்சி மக்களே. அந்த பொண்ணுடைய அக்கவுண்ட் டீடைலா செக் பண்ணி பார்க்கும்போது 2 டிரான்சாக்சன் தான் இருக்கிறதுலே பெரிய டிரான்சாக்சன். அதுல ஒண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி இதயத்துல அந்த பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க. அதுக்கு 9 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் 3 கோடி தன்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து அந்த மாஸ்டருடைய மருமக அக்கவுண்டுக்கு போயிருக்கு மக்களே. அந்த மாஸ்டருடைய மருமக அக்கவுண்ட்ல இருந்து தாடிக்காரன் காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த அண்ணன்காரன் கூட ஒர்க் பண்ணாம பாருங்க, அந்த தாடிக்காரன் அக்கவுண்டுக்கு போயிருக்கு. என்னடா இது சம்பந்தமே இல்லாம 3 கோடி ரூபாவை அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணு இந்த மருமகளுக்கு அனுப்ப இந்த மருமக அந்த தாடிக்காரனுக்கு ஏன் அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன விஷயம்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அண்ணன்காரன் தான் பின்பக்கம் வழியா இந்த இதுக்குள்ள போறான். அதாவது பார்க்குள்ள போயிட்டு பாருடைய பின்பக்கமா அந்த செவறுகளை குதிச்சு அதுக்கப்புறமா சன்சைடு மேல நடந்து அந்த இதுக்கு போயிருக்கான். இடிக்கப்பட்ட மருமகளுடைய பொட்டிக்கு போயிட்டு வந்திருக்கான். இவன் ஏன் பொட்டிக்கு போயிட்டு வந்தான்
இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 6 நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு போனா கையில ஒரு பேக்கும் வச்சிருந்தா அந்த பேக்குள்ள சம்திங் என்னமோ இருந்திருக்கு. இப்போ கடைசியா ஹீரோவுடைய முடிவு என்ன அப்படின்னா, இறந்து போன பொண்ணு கண்டிப்பா அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணு பெட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு. ஏன்னா அந்த பொண்ணு தான் அழகானோ, அந்த பொண்ணுக்கு தான் அந்த பேஸ் மேக்கரை வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த தாடிக்காரனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றான். டேய், உனக்கு என்ன போலீஸ்காரங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? எல்லாமே பக்காவா செக் பண்ணியாச்சு, பக்காவா மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்னால போய் சொல்லவே முடியாது. இந்த பெட்சியோடைய அக்கௌண்ட்ல இருந்து ஷேர்லி அந்த மருமகளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கு. அந்த பணம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. கடைசியா மருமகளுடைய வீட்டுக்கு இந்த அண்ணன்காரன் போயிருக்கான். அதே டைம்ல அங்க பெட்சியும் வந்திருக்கா அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. என்னுடைய கெஸ் கரெக்ட் அப்படின்னா அந்த காணாம போன அண்ணன்காரனும் அதுக்கப்புறம் அந்த ஷேர்லியும் சேர்ந்துட்டு தான் பெட்சியை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி கவருக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீ இந்த பையன் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ஷேர்லியும் சேர்ந்துட்டு அந்த அண்ணன்காரனை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ கொலையா? என்ன சார் நீங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போறீங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா ஷேர்லி எதுக்காக உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ மாஸ்டர் போயிட்டு மீட் பண்றாரு. இப்ப அந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா இல்லையா பெட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலைக்கும் உங்க மருமக ஷேர்லிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ ஷேர்லி சொந்தக்காரங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எப்படியாச்சும் இங்க வரணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி வர வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நமக்கு சூர்யாவை காமிக்கிறாங்க. இந்த பையன் பயங்கரமா அழுதுட்டே இருக்கான், ஒரு மாதிரி சோகத்துடைய உச்சத்துல இருக்கான். அந்த பொறி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொறிக்குள்ள கையை விட்டுக்கலான்னு பார்க்கும்போது அப்பா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறான். அதுக்கப்புறம் சூர்யா ஃப்ரெண்டுக்காரங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு டீச்சரை மீட் பண்ணி ஏதோ சொல்றாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஷேர்லி ஊர்ல இருந்து வந்தவனே கைது பண்ணி கூண்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது, அப்படின்னா அந்த பெட்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி பெட்சியோடைய அந்த பேஸ் மேக்கர் ஏன் உங்க வீட்டுல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்பெல்லாம் அந்த வீட்டை யூஸ் பண்றதே கிடையாது, பொட்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த வீட்டையும் இடிக்க சொல்லிட்டேன், நானும் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன், அந்த வீட்டு பக்கமே வரது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எவிடன்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஏரியால இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போல அந்த ஃபுட்டேஜ காமிக்கிறாரு. இவங்க அந்த வீட்ல தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்சி வந்துட்டு போறாங்க, இந்த அண்ணன்காரன் வந்துட்டு போறான். எல்லாமே பக்காவா ரெக்கார்டா இருக்கு. அப்படின்னா இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது எல்லாமே போய் இப்பயாச்சும் உண்மையை சொல்றீங்களா, இல்லனா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு வெலாசுன்னு வெலாசி உண்மையை கக்க வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ்வளவுதான் இவங்க வசமா மாட்டிட்டாங்க. முதல்ல அந்த தாடிக்காரனுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன், அவனுக்கு எதுக்காக நீங்க 3 கோடி டிரான்சாக்சன் பண்ணீங்க, அந்த 3 கோடியை பெட்சி கிட்ட இருந்து எப்படி என்ன சொல்லி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களும் தாடிக்காரனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது, காசு கடனா வாங்குறது தப்பா இல்ல லவ் பண்றது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரெண்டுமே தப்பு கிடையாது, ஆனா கொலை பண்றது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்க மாட்டிக்கிட்டாங்க. என்ன விஷயமாச்சோ அதை உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாடிக்காரன் இவங்க அந்த பொட்டிக்குல இருக்கும் போது வந்து பேசிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா அங்க இந்த பெட்சி வராங்க. என்னமா சொல்லாம கொல்லாம வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லியிருந்தா இல்ல கால் பண்ணியிருந்தா நீங்க எடுக்கவே மாட்டீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க, எப்பதான் என் பணத்தை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன், கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பல வருஷம் ஆகுது நீங்க காசு வாங்கி, இது வரைக்கும் ஒத்த பைசா கூட திருப்ப கொடுக்கவே இல்ல, உங்ககிட்ட காசை வாங்கணும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க இருந்து வேலையெல்லாம் விட்டு இந்த ஊருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொடுக்குற மாதிரியே தெரியல, உங்க அங்கிளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன், எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது தள்ளுமுள்ளாகுது. அந்த தள்ளுமுள்ளுல ஷெர்லி பெட்சிய காதா மட்டும் போட அவங்க கடுப்பாயிட்டு திரும்ப அடிக்கிறாங்க. இந்த டைம்ல கரெக்டா அந்த அண்ணன்காரங்க வரா. மக்களே, அண்ணன்காரன் என்னுடைய மேடமையும் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காதா மட்டும் அடி அடிக்கும் போது அந்த பொண்ணு சுருண்டு கீழே விழுகிறா. ஏற்கனவே அந்த பொண்ணு ஹார்ட் பேஷண்ட் இல்லையா, அடிபட்டு கீழே விழுந்தவனே அந்த பொண்ணால மூச்சு விட முடியாம அந்த பொண்ணு ஸ்பாட்டை விட்டு இறந்தே போயிட்டா. இவனுக்கு இறந்து போயிட்டாலா என்னன்னா சரியா தெரியல போல. டேய் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, எதுவும் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்ல இவன் கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்டப்ல முழுக்க முழுக்க அந்த கெமிக்கலை ஊத்தி விட்டு இந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தீயும் வைக்கிறாங்க. இது மொத்தமா மலமலன் எரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொசுங்கி பொசுங்கி கருகி கருகி எரிய ஆரம்பிக்கும். இந்த டெட் பாடி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் கவர்ல போட்டு கட்டி வச்சு ஒவ்வொரு நாளா கொண்டு போயிட்டு போடு அப்படின்னு சொல்லும் போது அவனும் போட்டிருக்கான். அவனுக்கும் இது என்ன அப்படின்னே தெரியாதான். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் கேட்காத, யாருக்கும் தெரியாம கொண்டு போ, ஃப்ரண்ட் வாசல் வழியா வராத, பேக் சைடு அந்த பார்க்குள்ள வந்து வா, யாருக்கும் டவுட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவனும் அதே போல 7 நாள் கொண்டு போயிருக்கான். மக்களே, முக்கியமா அவ அதை எங்க கொண்டு போயிட்டு போட்டான் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அந்த அண்ணன்காரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கே தெரியல, நான் வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்காக கூடவே இருப்பான், நான் என்ன சொன்னாலும் பண்ணுவான், ஆனா இப்போ அவனையும் காணுமான்னு கேட்கும் போது காணும், நீ அவனையும் கொலை பண்ணிட்ட கரெக்டானு கேட்கும் போது நான் எதுக்காக அவனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சத்தியமா கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய கைக்கு எப்படி அவ்வளோ அந்த கெமிக்கல் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் பண்றதுக்காக அப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வாங்கி வச்சிருப்பாங்க. இவங்க பண்ற எல்லா பிசினஸும் நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை இடிச்சுட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கொலை வேற பண்ணிட்டாங்க இல்லையா, இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி அந்த ஒரு மூடப்பட்ட கிணத்துக்கு பக்கமா இருந்துதான் அந்த பையனுடைய பர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. கிணத்துக்குள்ளதான் அவன் டெட் பாடியை கொண்டு போயிட்டு அந்த கவர்ல கட்டி தூக்கி போட்டிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு, தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்கும்போது கவர் கண்டுபிடிக்கிறாங்க. கவருக்குள்ள இருந்து அந்த குழன்னு மொத்தமா இதுவான அந்த டெட் பாடியோடைய பாகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி, மக்களே அது டெட் பாடி கூட கிடையாது, எலும்பு கூடு மாதிரி இருக்கு. அந்த எலும்பு கூடுடைய கால்ல ஒரு பொறி மாட்டி இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, இந்த சூர்யா இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் மொத்தமா 2 பொறியை செட் பண்றான். இவன் வந்தா கால் அடிபட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சாவட்டும் அப்படின்னா சும்மா அடிபட்டு அவன் படுத்த படுக்கையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிருப்பான். ஒரு பொறியை தாண்டி இன்னொரு பொறி பக்கமா போயிட்டு உள்ளுக்குள்ள அந்த டெட் பாடியுடைய பாகத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு பொறியில கால வைக்கிறான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் விழுகிறான் தவறி. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு போயிட்டு பயந்துகிட்டு இருந்திருப்பான். உள்ளுக்குள்ள விழுந்தவன் இறந்தே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதர்ச்சியா பிரச்சனை எல்லாம் வர நம்ம ஹீரோவே சொல்லியிருப்பாரு அந்த கிணத்தை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிணத்தை மூட இந்த டெட் பாடியும் அழுகி போயிட்டு அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அநியாயமா தெரியாம ஒரு ஆளை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருந்திருப்பான். அப்பா கேட்கும் போது அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, டீச்சர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பான். மக்களே, இப்போ டீச்சரே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. நம்ம ஹீரோ நேரா போறாரு. எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பையன் தெரியாம தான் பண்ணா, இருந்தாலும் குற்றம் இல்லையா, இந்த பையனை கைது பண்றாங்க. இந்த பையனுக்கு 18 வயசு ஆகல, சோ அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு போயிட்டு அதுக்கான தண்டனையை கொடுக்கறாங்க. அந்த பையன் அங்க இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் போயிட்டு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு சீரீஸ் போட்ட மக்களே, அந்த சீரீஸ் நான் போட்டத எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சோ தெரியல, அடுத்த பார்ட்ட அப்லோடே பண்ண முடியல. நானும் அப்லோட் பண்ண பயங்கரமா ட்ரை பண்ணேன். காப்பிரைட் வந்த காரணத்தினால அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். அந்த பிரச்சனை முடிஞ்சவனே அப்படி இல்ல அப்படின்னா கூட செகண்ட் சேனல்ல ஒரே பார்ட்டா மொத்தமா அப்லோட் பண்ணி விடுறேன். கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் மக்களே. இதோட இந்த படத்துடைய இல்ல இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.